Day 11 towards 2025 Group 4 எக்ஸாம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 5 இயலுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது 6வது இயல். 6வது இயலில் மணிமேகலை பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ தான் நான் படிக்க போகிறேன். நான் உங்களுக்கு லெசன் எடுக்க போகிறதில்ல. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? மணிமேகலை. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. முன்கதை சுருக்கம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. முற்பிறப்பின் வினைப்பயன் காரணமாக அரசகுமாரனாகிய உதயகுமரன் மணிமேகலையை மனம் புரிய விரும்புகிறான். மலர்வனத்திற்கு சென்ற அவளை பின்தொடர்கிறான். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா, அவர் ஒரு அரசர், உதயகுமரன் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு அரசர் மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? மணிமேகலை அங்குள்ள பலிக்கரையில் சென்று மறைந்து கொள்கிறாள். அங்கிருந்து அவளை மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவிற்கு வான்வழியை தூக்கிச் செல்கிறது. உதயகுமரன் கிட்ட இருந்து மணிமேகலை ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்களாம், பல்கரையில். அங்கேருந்து மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலையை வான்வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் என்னது? மணிமேகலையோட அப்பா அம்மா கோவலனும் மாதவியும் மணிமேகலை அவங்களுடைய பெற்றோர். மணிமேகலையை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னா அரசன் உதயகுமரன். அந்த உதயகுமரனுக்கு பயந்து தான் பலிக்கரையில் மணிமேகலை போய் மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே மறைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலா தெய்வம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி? வான்வழியாக தூக்கிட்டு போகிறாங்க. அங்கு தனது பழம்பிறப்பை உணர்கிறாள் மணிமேகலை. அங்கே அவரோட முற்பிறவி, அவங்களோட பிறப்பு எதுக்காக வந்திருக்கு, அவங்களோட பிறப்பு எதுக்காக அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேலும் மணிமேகலா தெய்வம் அவளுக்கு பசியற்றிருக்கவும் விரும்பும் உருவம் எடுக்கவும் வான்வழி செல்லவும் தேவையான 3 மந்திரங்களை தெரிவித்து மறைகிறது. ஓகே, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே அந்த அவரோட பிறப்புடைய அர்த்தத்தை அவங்க உணர்றாங்க மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு 3 மந்திரம் சொல்லி தராங்களாம். என்ன 3? ஃபஸ்ட்டு பசியற்று இருக்கவும், சாப்பாடு எதுவுமே பசி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று விரும்பும் உருவம் எடுக்கிறது, உருமாறுறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வான்வெளி செல்லவும், வானத்தில் பறக்கிறது. அதுக்கான இந்த 3 விஷயத்துக்கான மந்திரங்களையும் மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவில் மணிமேகலைக்கு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தீவத்திலகையின் உதவியால் அமுதசுரபியை பெற்று புகார் நகரை அடைகிறாள். ஓகே, அந்த 3 மந்திரங்களையும் கற்றுக்கிட்டு மணிமேகலை தீவத்திலகையோடைய உதவியால் அமுதசுரபியை வாங்கிக்கிறாங்களாம். ஓகேவா? அங்கு அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலாக பிச்சை ஏற்றாள். அந்த தீபத்தலைவியோட உதவியால் அமுதசுரபியை வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, பெற்றிருக்காங்க இல்லையா, அந்த அமுதசுரபியை அரவணடிகளோடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் தான் ஃபஸ்ட்டு போய் பிச்சை ஏற்கிறாங்க. ஓகேவா? அதன் மூலம் அமுதசுரபியில் அல்ல குறையாத அன்னம் பெருகியது. யார்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பிச்சை ஏற்றாங்க அப்படின்னா, ஆதிரை கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் பிச்சை ஏற்கிறாங்க. ஓகேவா? அந்த பிச்சை ஏற்ற அந்த பாத்திரத்தை அந்த சாப்பாடு அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி வரதுனால எல்லாத்துக்கும் கொடுத்து மணிமேகலை எல்லாரும் பசியற்று இருக்க உதவுறாங்க. அதனை கொண்டு பசிப்பினி நோக்கும் அறப்பணியை மேற்கொள்கிறாள். அமுதசுரபி முற்பிறப்பில் ஆபுத்திரனிடம் இருந்தது என்பதை அறிந்த மணிமேகலை அமுதசுரபி ஆபுத்திரன் கிட்ட தான் இதுக்கு முன்னாடி இந்த அமுதசுரபி இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதனால் அந்த ஆபுத்திரனை தேடி மணிமேகலை போகிறாங்க. அவனை காணும் பொருட்டு ஆபுத்திரன் நாட்டிற்கு செல்வது இங்கு பாடப்பகுதியாக
கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் இங்கே பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்களாம். ஃபஸ்ட்டு அரவணடிகள் வருகை. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் எழுந்தெதிர் சென்றாங்கு இணைவளை கையால் தொழுந்தகை மாதவன் துணையடி வணங்க அறிவுண்டாக வென்று ஆங்கவன் கூறலும். ஓகே, இதனுடைய பொருள். அரவணடிகளை கண்ட அளவில் அரசமாதேவியும் தோழியர் கூட்டமும் சித்ராபதியும் மணிமேகலையும் எழுந்து எதிரே சென்றனர். ஓகே, இங்கே பாருங்க. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் கண்டலும். அந்த தேவியும் அரசமாதேவியும் தோழியர்களும் சித்ராபதியும் மணிமேகலையும் அரவணடிகளை பார்த்ததுமே போகிறாங்களாம். எழுந்து எதிரே சென்றாங்க. ஓகேவா? இணைவளை கையால் வளைகள் அணைந்த கையால் தொழுந்தகை மாதவன் அந்த அரவணடிகளை தொழுறாங்களாம். ஓகேங்களா? இரு பாதங்களையும் தொழுறாங்க. துணையடி வணங்க, இரு பாதங்களையும் வணங்குறாங்க. வணங்கின உடனே அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லி அரவணடிகள் வாழ்த்துறாங்க. ஓகே, அடுத்து சொற்பொருள். ஆயம்னா தோழியர் கூட்டம். இலக்கண குறிப்பு. தேவியும் ஆயமும்னா எண்ணும்மை, பிரித்தறிதல். எழுந்தெதிர்னா எழுந்து கூட்டல் எதிர். அறிவுண்டாகுதுன்னா அறிவு கூட்டல் உண்டாகுக. இப்போ என்ன பார்த்துருக்கோம்? அரவணடிகளுடைய வரிகள். தேவியர் கூட்டம், தோழி கூட்டமும் சித்ராபதியும் மாதவி மகள்னா யார்? மணிமேகலை தான். மணிமேகலையும் அரவணடிகளை பார்த்த உடனே கைகளை எடுத்து தொழுறாங்க. தொழுந்த உடனே அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லி அரவணடிகள் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அதில். திருவடி விலக்கல். இணைவளை நல்லாள் ராசமாதேவி அருந்தவர் கமைந்த ஆசனம் காட்டி திறந்தடி விலக்கி சிறப்பு செய்த பின் யாண்டு பல புக்க நும் மினையடி வருந்த என் காண்டகு நல்வினை நும்மை இங்கு அழைத்ததே. பொருள் படிக்கலாமா? வளையல்கள் அணிந்த கைகளையுடைய அரிசமாதேவி தவமுனிவரான அரவணடிகளை உரிய இருக்கையில் உட்காரச் செய்தாள். அவரது திருவடிகளை கழுவி சிறப்பு செய்தாள். எனது நல்வினையின் பயன்தான் நான் காணதற்காக தங்கள் இணையடை வருந்துமாறு இத்துணை தொலைவு தங்களை நடந்து வரச் செய்தது என்றாள். அதாவது அந்த இணைவளை நல்லாள் ராசமாதேவி, அந்த அழகான வளையல்கள் அணிஞ்ச அந்த ராசமாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, அரவணடிகள் கிட்ட அவங்களுடைய பாதத்தை கழுவி, அதாவது அந்த பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி என்னோட நல்வினை, நான் என்ன புண்ணியம் பண்ணமோ நான் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அரசமாதேவி அரவணடிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. சொற்பொருள். ஆசனம்னா இருக்கை. அருந்தவர் நல்வினைனா பண்பு தொகை. நல்வினை ஓகே, பண்பு தொகைன்னு போட்டோம். ஆனால் அருந்தவர் அது நல்லா பார்த்துக்கணும், பண்பு தொகை. வரவேற்புரை. நாத்தொலைவில்லை யாயினும் தளர்ந்து மூத்தவிவ் யாக்கை வாழ்க பல்லாண்டு என தேவி கேளாய் செய்வது யாக்கையின் மேவினி யாயினும் வீழ்கதிர் போன்றேன் பிறந்தார் மூத்தார் பிணிநோ யுற்றார் இறந்தார் என்கை இயல்பே இது கேள். பொருள். தங்களது சொல்லில் சோர்வில்லை எனினும் மூப்பினால் தளர்வுற்று மெலிந்த தங்களது உடல் பன்னெடு நாள் வாழ்வதாகுக என வாழ்த்தினாள் அரசமாதேவி. அரவணடிகள் அரசமாதேவியை இதை கேட்பாயாக. தவம் செய்யும் உடலை கொண்டுள்ளேன், ஆயினும் நாள்தோறும் தோன்றி மறையும் கதிரவனை போன்றவன்தான் நானும். உலகில் பிறந்தோர் அனைவரும் மூப்பினாலும் பிணியினாலும் ஒரு நாள் இறந்து போவர் என்பது இயற்கை என்றார். ஓகே, அரசமாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, அரவணடிகளை பார்த்து உங்களுக்கு சோர்வு, அவங்களுடைய சொல்லில் சோர்வில்லை அப்படின்னாலும் நீங்கள் தோற்றத்தில் வயதானதுனால உங்களுக்கு ஒரு உடல் சோர்வு இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் 12 நாள் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்களாம். இதை கேட்ட அரவணடிகள் சொல்கிறாங்களாம், அரசமாதேவியே, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறாங்க. ஒன்று
வயதாகி இறப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் நொடியுற்று இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். சொற்பொருள்: நாத்தொலைவில்லை சொல் சோர்வின்மை. நாத்தொலைவில்லை யாக்கைனா உடம்பு, பிணி நோய்னா நீங்கா நோய். இலக்கண குறிப்பு: வாழ்க, கான் வந்துச்சுனாவே வியங்கோல் வினைமுற்று விகுதி. செய்தவம், வீழ்கதிர் இதெல்லாம் வினைத்தொகைகள். பகுப்பத உறுப்பிலக்கணம்: பிறந்தார், பிற இத்து இந்து அப்புறம் இத்து கூட்டல் அர். ஓகே, பிறந்தார். ஓகே, பிறனா பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்து இந்தானது விகாரம், இறந்த கால இடைநிலை. பிறந்தார், பிறந்து முடிச்சுட்டாங்க, பிறந்தார், அதனால இறந்த கால இடைநிலை. ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, பிரித்தறிதல்: தொலைவில்லை, தொலைவு கூட்டல் இல்லை. பிணி நோயுற்றார், பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றார். அடுத்த பாடல்: தானம் அறிந்தோர். பேதமை செய்கை உணர்வே அருவுரு, வாயில் ஊரே நுகர்வே வேட்கை, பற்றிய பவமே தோற்றம் வினைப்பயன், இற்றென வகுத்த இயல்பீரானும், பிறந்தோரறியின் பெரும்பேறு அறிகுவர், அறியாராயின் ஆழ்நரகு அறிகுவர். ஓகே, பொருள்: அறியாமை, கன்மம், உணர்வு, அருவுருவம், ஐம்பொறிகள், பொறிகளின் இயல்பு, இன்ப துன்ப நுகர்ச்சி, விருப்பம், புலன்களின் பற்று, பயன்தரு முறையைச் சார்தல், பிறத்தல், வினைப்பயன் ஆகிய 12 இயல்புகளையும் உலகில் மக்களாய் பிறந்தோர் அறிவறியின் பெரும்பேறு பெற்றவர் ஆவர். அதனை அறியாதவர் துன்பம் நிறைந்த நரகத்தையே அடைவர். ஓகே, இந்த உலகத்தில் அறிவராயின் பெரும்பேறு, இந்த 12 விஷயத்திலும் தெரிஞ்சவங்க இன்பத்தை அடைவாங்க, இல்லைன்னா துன்பத்தில் இருக்க நரகத்தையே தான் அடைவாங்களாம். என்னென்ன 12 விஷயம் அப்படின்னா: அறியாமை, கன்மம், உணர்வு. அறியாமை, கன்மம், உணர்வு. அருவ உருவம், ஐம்பொறிகள், பொறிகளின் இயல்பு. ஐம்பொறிகள், அந்த பொறிகளுடைய இயல்பு. இன்ப துன்ப நுகர்ச்சி, விருப்பம், புலன்களின் பற்று, பயன்தரு முறையைச் சார்தல், பிறத்தல், வினைப்பயன் ஆகிய 12. ஓகேவா? ஒன்று அறியாமை, கன்மம், உணர்வு. அறியாமை, கன்மம், உணர்வு. அருவுருவம், ஐம்பொறிகள், பொறிகளின் இயல்பு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அறியாமை, கன்மம், உணர்வு. அருவுருவம், ஐம்பொறிகள், பொறிகளின் இயல்பு. ஓகே, இன்ப துன்ப நுகர்ச்சி, விருப்பம், புலன்களின் பற்று, பயன்தரு முறையைச் சார்தல், பிறத்தல், வினைப்பயன். சரியா? 12. சொற்பொருள்: பேதமைனா அறியாமை, செய்கைனா இருவினை, உணர்வுனா அறிவியல் சிந்தனை, அருனா உருவமற்றது, உருனா வடிவம், வாயில்னா ஐம்பொறிகள், ஊறு அப்படின்னா புலன்களின் இயல்பு, நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி, வேட்கைனா விருப்பம், பவம்னா பயன் நோக்கிய செயல், தோற்றம்னா பிறப்பு. இலக்கண குறிப்பு: பெரும்பேறு பண்புத்தொகை. பேருனா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பகுப்பத உறுப்பிலக்கணம்: அறிகுவர், அரி, கு, இவ் கூட்டல் அர். அரினா பகுதி, கூனா சாரியை, இவ்னா எதிர்கால இடைநிலை, அர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. பிரித்தறிதல்: இயல்பீராறு, இயல்பு ஈர் ஆறு, இயல்பு கூட்டல் 2 கூட்டல் 6. இயல்பீராறுனா இயல்பு கூட்டல் 2 கூட்டல் 6. பேதமை என்பது யாதென வினமின், ஓதிய இவற்றை உணராது மயங்கி, இயற்படு பொருளால் கண்டது மறந்து, முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். பேதமை எனப்படுவது அறியாமை. பேதமைனா அறியாமைனா, அதாவது முற்கூறிய இயல்புகளை அறியாமல் அறிவு மயங்குதல். முன்னாடி அதாவது இப்போ முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அந்த 12 விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் அறிவு மயங்குதல்னா அறிவு இல்லாமல் இருக்கிறது. இயற்கையாய் தோன்றும் பொருட்களிலும் தாம் கண்டதை மறந்து, முயலுக்கு கொம்புண்டு என பிறர் கூறும் பொய்யை மெய்யென நம்புதல் போன்றது.
பேதமை அப்படின்னா அறியாமை. அது என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 12 விஷயங்களும் 12 இயல்புகளும் தெரியாத இருக்கவங்க அறியாமை, அந்த பேதமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறியாமைனா எப்படின்னா, இப்போது முயலுக்கு வந்து கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது போய் சொன்னாங்கன்னா, அதையும் மெயின்னு நினச்சி நம்ம வந்து அதை நம்புறது, அதுதான் பேதமைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள். பெரும்பேறுனா வீடு பேறு, கோடுனா கொம்பு, ஆழ்நரகுனா வினைத்தொகை, தெளிதல்னா தொழிற்பெயர். ஓகேவா? பிறப்பும் வினையும். உலகம் மூன்றினும் உயிராம் உலகம். அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விளங்குமே பேயும் என்றே. நல்வினை தீவினை என்றிரு வகையார் சொல்லப்பட்ட கருவினுள் தோன்றி வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு மனப்பேரின்பமும் கவலையும் காட்டும். ஓகே, பொருள் படிக்கலாமா? உலகிலும் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. அவ்வுயிர்கள் மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய் என்னும் அறுவகை தாகும். அறுவகையில் இருக்காங்களாம். யாருன்னா மக்கள் ஒருத்தராம், உயிர் எத்தனை உயிர் இருக்குன்னா மக்களாம், தேவர்களாம், பிரம்மராம், நரகராம், விலங்கு தொகுதியாம், அப்புறம் பேயும் இருக்கான். அவை தாம் செய்த நல்வினை தீவினையால் அறுவகைப்பட்ட உயிர்களுள் ஒன்றாக பிறக்கின்றன. நம்மளுடைய நல்வினை தீவினையால் தான் நம்ம இந்த 6 சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய், இந்த 6 வகை தொகுதியில் ஒருத்தராக நம்ம நல்வினை தீவினையால் தான் பிறக்கப்பட்டிருக்கோம். அவ்வினை பயன்கள் உண்டாகும் போது பேரின்பங்களையும் துன்பங்களையும் அடைகின்றன. நம்மளுடைய நல்ல துன்பங்கள் வந்து அப்பப்போ எது நல்லது செஞ்சோம்னா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது கிடைக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து சொற்பொருள். அழகில, அளவற்ற, தொக்க விலங்கு, விலங்கு தொகுதி. இலக்கண குறிப்பு. பல் உயிர், நல் வினை, தீவினை, பேரின்பம், இது எல்லாமே பண்பு தொகைகள். பல்லுயிர்னா பண்பு தொகை. 10 குற்றங்கள், இது ரொம்ப 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 முக்கியம். 10 குற்றங்கள் பார்க்கலாமா? தீவினை என்பது யாதென வினவின் ஆய்தொடி நல்லாய் ஆங்குக கேளாய் கொலையே களவே காம தீவிளைவு உளையா உடம்பில் தோர்வ மூன்றும் பொய்யே குறளை கடுஞ்சொல் பயனில் சொல்லென சொல்லில் தோன்றுவ நான்கும். ஓகே, இதில் பொருள் படிக்கலாம். ஃபஸ்ட்டு, ஆராய்ந்தெடுத்த அழகிய வளைகளை அணிந்த நங்கையே கேட்பாயாக. தீவினை என்பது என்னவெனில் கொலை, களவு, காமம் எனும் கொடிய விருப்பமாகிய உடலில் தோன்றும் மூன்றும். தீவினைங்கிறது இதுதானா, 3 விஷயங்கள் தீவினைனா. கொலை, களவு, காமம், இது 3 தீவினை. பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், இது எல்லாமே அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேலே சொல்லியிருக்க 3ம் இங்கே கீழே கொடுத்துருக்க 4ம், இது 4மே வந்து குற்றங்களாம். மேலே சொல்லியிருக்க கொலை, களவு, காமங்கிறது உடலில் தோன்ற குற்றங்களாம், உடலில் தோன்றும் தீவினைகளாம். பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், இது எல்லாமே வந்து சொல்லில் தோன்ற ஒரு தீவினையாம். ஓகேவா? 3, 4, 3 வந்து கொலை, களவு, காமம், இன்னொன்று வந்து பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். ஓகேவா? இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, இப்போ மொத்தம் 7 இருக்குது. இன்னும் ஒரு 3 பார்க்கணும். ஓகேவா? அது பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பொருள். பொருள் தான் இப்போ பார்த்தோம். சொற்பொருள். களவுனா திருட்டு, காமத்தினா இணை விளைச்சு, உளையா உடம்பு, தளராத உடல், குறளை, புறம் பேசுதல். குறளைனா புறம் பேசுதல், இது ஒரு ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க. குறளைனா புறம் பேசுதல். இலக்கண குறிப்பு. ஆய்தொடி நல்லாய், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காமத்தி, உருவகம், கடுஞ்சொல், பண்பு தொகை. பகுப்பத ஒரு இலக்கணம். தோன்றுவர், தோன்று கூட்டல் இவ் கூட்டல் அர்,
தோன்று கூட்டல் இவ் கூட்டல் அர். தோன்றுனா பகுதி, இவ்னா எதிர்கால இடைநிலை, அர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.